எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவங்க ஒரு டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், நல்ல டீச்சர். அவங்க தமிழ் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஆசிரியர். அவங்க தினமும் காலையில சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போய் அந்த காரியங்களை முடித்து, எல்லாரும் ஒரு சில நேரத்துல சீக்கிரமாக வந்தாலும் அவர் என்ன செய்வாருன்னா அங்கேயே இருந்து அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸை ஃப்ரீயா அந்த பள்ளிக்கூடத்துல எடுத்து வந்திருந்தார். இப்படி அவருடைய வாழ்க்கையை மெதுவாக நகர்த்தி வந்து கொண்டிருந்தார். இவர் செய்கிறது மற்ற டீச்சர்ஸுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுவும் நீங்க நேரத்துக்கு லேட்டா போய் மற்றவர்களுக்கு ஃப்ரீ டியூஷன் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு? நீங்க வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் சேலரி கிடைக்குது. நீங்க செய்யறதுனால மற்ற பேரண்ட்ஸ்ல என்ன நினைக்கிறாங்க, நாங்களும் எங்களுடைய சப்ஜெக்டுக்கு இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாம் அந்த கவர்மெண்ட் அந்த டீச்சர் தமிழ் டீச்சர் மேல ரொம்ப கோபமா இருந்தாங்க. அவரை எதுலையுமே சேர்த்திக்க மாட்டாங்க. அவங்க அவங்க எந்த காரியத்திலுமே இவங்களோட ஆலோசனை பண்றதுல ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. இப்படியே போச்சு. நாளுக்கு நாள் அவர்களுக்கு அவர் வேலை செய்கிற இடமே ரொம்ப பாரமா மாறினது. அந்த இடத்தையே கடினமாக்குனாங்க. இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் அவர்களுடைய வாழ்க்கையை கடினமாக்கினான் போட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி வேலை பளுவ அந்த பிரின்சிபல் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர் நிறைய ஜாஸ்தி கொடுத்தாங்க, டார்கெட் பண்ணாங்க. நிறைய நேரத்துல இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து ஒதுக்கி வச்சு யாரும் சரியா பேசாம இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு அங்க இருந்த அந்த கல்வித்துறை அதிகாரி ஒருத்தர் திடீர்னு வந்துட்டாரு. ஆய்வுக்கு வந்தார். ஆய்வுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு கிளாஸா போனாரு. எல்லா கிளாஸ்லயும் போயிட்டு ஆய்வு முடித்துட்டு அங்க பிரின்சிபல் அந்த ஹெட்மாஸ்டர் உட்கார வச்சுட்டு எல்லா டீச்சர்ஸையும் வர சொல்லுங்க என்று சொல்லி உட்கார வைத்தார். உட்கார வச்சுட்டு அந்த கல்வித்துறை அதிகாரி சொன்னார், நான் எல்லா கிளாஸ்லயும் ஆய்வு பண்ணேன், எல்லா கிளாஸ்லயும் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் நல்லா தேறினவர்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த சப்ஜெக்ட்னா தமிழ் சப்ஜெக்ட். எப்படி அது சாத்தியம்? மற்ற சப்ஜெக்ட்ல ஆவரேஜா ஆன்சர் பண்றவங்க இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நல்ல ஆன்சர் பண்றாங்களேன்னு கேட்கும்பொழுது அவர்கள் மழுப்பி சொன்னாங்க. அப்போ அங்க வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சத்துணவு டீச்சர் எல்லாருமே அந்த இதுல மீட்டிங்ல உட்கார்ந்து அந்த சத்துணவு டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, சார், இந்த டீச்சர் மாத்திரம் வேலை நேரத்தை தவிர எக்ஸ்ட்ரா அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இலவசமா டியூஷன் கற்றுக் கொடுக்குறாங்க, இங்கேயே பள்ளிக்கூடத்துல வைத்துன்னு சொல்லும் பொழுது அந்த கல்வித்துறை அதிகாரிக்கு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். அப்பொழுது அந்த டீச்சரை பார்த்து சொன்னாரு, நீங்க எந்த பிரதிபலனும் இல்லாம நாளைக்கு கல்வித்துறை அதிகாரி வருவார், அவரிடத்துல நல்ல பேர் வாங்கணும் இல்லையா? நாம இந்த டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இல்லையா? இன்றைக்கு நல்ல மனதோட உதவுபவர்கள் என்று யாருமே கிடையாது. ஆனால் எந்த பிரதிபலனும் பார்க்காம உங்க நேரத்தை நீங்கள் கொடுத்தீருங்க. ஏன்னா எல்லாரும் வேலை முடிஞ்சா போதும், கவர்மெண்ட் சேலரி வந்துடும், வேலை செஞ்சாலும் செய்யாட்டு வந்துரும்னு சொல்லி நினைக்கிற இந்த காலத்துல நீங்கள் உண்மையும் உத்தமமா இருந்தது இல்லாமல் உங்கள் நேரத்தை அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் அன்றையிலிருந்து அந்த பள்ளிக்கு தாளாளராக, அதாவது ஹெட்மிஸ்ட்ரஸாக அந்த பள்ளித்துறை அதிகாரி பரிந்துரை செய்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல நாம் செய்கிற காரியம் மற்றவர்களுடைய கண்களுக்கு எளிமையா இருக்கும். ஏன்? நமக்கே எளிமையா இருக்கும். எந்த ரிவார்டும் இல்லாமல் இருக்கும். அது பெரிய அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும். அது பெரிய பேச்சு பொருள் இல்லாமல் இருக்கும். ஆனால் உன்னுடைய நீதியிலும் உன்னுடைய உத்தமத்திலும் நீ நடக்கும் பொழுது தேவன் நீ இருக்கிற இடத்திலேயே உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அருமை சகோதரி, என் அருமை சகோதரனே, இதை பார்த்து கொண்டு இருக்கீங்களா? தேவன் என்றைக்குமே நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து வெளியில கூட்டிட்டு போய் உயர்த்துபவர் அல்ல. நீங்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னை உயர்த்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் கடினமான சூழ்நிலையில இருக்கீங்களா? நீங்க திக்கற்ற பிள்ளைகளை போல, எளியவனை போல ஒடுக்குறாங்களா? எளியவனை போல காயப்படுத்துறாங்களா? இதோ தேவன் சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை வைக்க போறாரு. அந்த உயர்ந்த அடைக்கலம் மற்றவர்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறது போல, உங்களுடைய வார்த்தையை கேட்டு நடப்பது போல உங்களை உயர்த்தவே இன்றைக்கு உயர்த்தவிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரங்களிலே தேவன் கொடுக்கிற அந்த விசுவாசமான வார்த்தையை நம்புகிற
விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தினாலே அவன் பிழைக்கிறான், அந்த விசுவாசத்தை உடையவன் பிழைக்கிறான். இன்றைக்கும் விசுவாசத்தோட காத்து கொண்டிருங்க. நீங்கள் இருக்கிற இடம்தான் தேவன் உயர்த்துகிற இடம். இன்றைக்கு அதைத்தான் தேவன் சொல்ல விரும்புகிறார். தேவன் இந்த அழகான நாளை நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த நாளிலே நாம் மன மகிழ்ச்சியா இருக்கணும். நன்மையும் தீமையும் ஒருவேளை இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவன் நம்ம குடும்பத்திற்கு, நம்முடைய குடும்பத்தின் காரியத்தை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் ஒரு ஆறுதலான வசனத்தை கொடுத்து நம்மை இந்த நாளிலே வழி நடத்தி ஆறுதல் செய்ய விரும்புகிறார். சங்கீதம் 107 அதிகாரம் 41 வசனம் சொல்லுது, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் என்று எழுதியிருக்கு. ஹல்லேலூயா, அமேன். எளியவனையும் சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒருவேளை இந்த உலகத்துல நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய சூழ்நிலைகளும் மற்ற ஜனங்களுடைய கண்களுக்கு எளியவனை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு எளியவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த சமுதாயத்துல நாம் ஒருவேளை முயன்று இந்த வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்து கொண்டு, கடன்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முயற்சி செய்து கொண்டு, மற்ற மனிதர்களால நாம் துரோகங்களை கண்டு அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முயற்சி செய்து கொண்டு, கணவனால கைவிடப்பட்டு, மனைவியால கைவிடப்பட்டு, பிள்ளைகளால கைவிடப்பட்டு, இப்படி தொழிலிலே மிகப்பெரிய நஷ்டம் அடைந்து, இல்ல நம்மளிடத்தில் இருப்பதை மற்றவர்கள் பிடுங்கி கொண்டு இப்படிப்பட்டு இருப்பவர்கள் யார் தெரியுமா? எளியவர்கள். ஹல்லேலூயா. அனுதினமும் தேவனையும் அவருடைய உதவியையும் மாத்திரமே நாடி நின்று கொண்டிருக்கிறவர்கள்.